Good evening teachers. In the video நம்ம 5th standard English term 3 2024-2024 bookல unit 3 grow your goodness அப்படின்ற இந்த யூனிட்டோட ஒரு புக் ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? பசங்களை எப்படி எழுதுறீங்களான்னு பார்ப்போம். The Witty Sparrow அப்படின்ற ஒரு ஸ்டோரி. அது ஒரு தடவை 2 தடவை மாணவர்கள் நல்லா ரீட் பண்ண சொல்லணும். ரீட் பண்ணிவிட்டு அவங்கள அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அவங்க முடியாத இடத்துல நம்ம அந்த ஸ்டோரியை அவங்களுக்கு வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து ரீட் தி சென்டென்சஸ், ரைட் ஹூ செட் டு ஹூம், யாருக்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? டு நாட் ஷேக் மை நெஸ்ட், என்னோட கூட்டை ஆட்டாத அப்படின்னு சொல்லி சொல்லுது. யார் சொல்கிறா? ஸ்பேரோ டு எலஃபண்ட் குல்லு. டை மீ இஃப் யூ கேன், என்னைய வேணா கட்டி போடுவாப்பா 3 நாள் முடிஞ்சான்னு சொல்கிறது எலஃபண்ட் டு ஸ்பேரோ. எஸ்பிஏ வரும் இந்த இடத்துல, SPARROW. ஐ கேனாட் ட்ரிங்க் திஸ் மடி வாட்டர் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸ்பேரோ டு crocodile. அடுத்து வாட் ஹேப்பன்டு, ஆர் யூ நாட் டை மீ அப் அப்படின்னு கேட்குறது யாரு? crocodile டு ஸ்பேரோ. I will not make the water dirty again அப்படின்னு சொன்னது யாருன்னா திருப்பி அது யாரு தான்? crocodile டு ஸ்பேரோ தான் அதை சொல்லிச்சு. அடுத்தது சூஸ் ஒன் திங், கீழே இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை பற்றி நீங்கள் எழுதுங்க. சொந்தமாக ஒரு டயலாக் ரைட்டிங் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஒரு டயலாக் கொடுத்துட்டு கீழே நம்ம சொந்தமாக எழுதிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஒன்று ஹெலோ ராம், ஸ்டூடெண்ட் டு ஹெலோ ரவி ராகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் டயலாக் ரைட்டிங் நான் எழுதிருக்கேன். வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னா ஐ ஹேவ் an apple. ஐ ஹேவ் an apple. இந்த இடத்துல and இருக்கு. ஐ ஹேவ் an apple. ஆப்பிள், ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ். டூ யூ, எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். உனக்கு அப்படின்னா எஸ் ஐ லைக் இட் டூ, எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். இட் இஸ் டேஸ்டி, எஸ் இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு வேறு பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீட் த ஸ்டோரி இன் குரூப்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். அதே மாதிரி இந்த ஸ்டோரியை ஸ்டூடெண்ட்ஸை குரூப்பாக ரீட் பண்ண சொல்கிறோம். இது ஸ்மால் ஸ்டோரி தான். ஏற்கனவே பார்த்த காக்கா வடை சொல்கிற கதை தான். இது காக்கா வந்து பிஸ்கட் கதையாக இருக்குது. சரிங்களா? அதே ஸ்டோரி தான். குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணி அவங்க வந்து மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். முடியலன்னா நம்ம லைட்டாக ஹெல்ப் பண்ணலாம். ஒன் டே a hungry crow found a biscuit. இது வந்து டயலாக்காக மாற்ற சொல்கிறாங்க. க்ரோ என்ன சொல்லுது? ஓ இட்ஸ் அ பிஸ்கட், ஐ வில் eat it அப்படின்னு சொல்லுது. a fox passed by fox to himself, I want that biscuit அப்படிங்குது. if it went near the crow, fox, hey crow, you look pretty, you can sing a song for me அப்படிங்குது. crow sings la 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 லான்னு பாட்டு பாடுது. the biscuit fell down. fox வந்து yes I got it, எனக்கு கிடச்சிருச்சுட்டு போகுது. the crow felt sad, crow I lost my biscuit அப்படின்னு ஃபீல் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மை ஜேர்னல் வந்துடுது. மை ஜேர்னலை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டைலாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களே மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டைலாக் ரைட்டிங் எழுதுங்கன்னு சொல்லி உங்கள் மாணவர்களை எழுதிருக்காங்க. சரிங்களா? வி வில் ஹெல்ப் தம். அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எழுதுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இதைவே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மூலமாக மாணவர்களை எழுத சொல்லலாம். சரிங்களா? இதுவே அப்படி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. மாணவர்களை வந்து இதை பார்த்து எழுத சொல்லலாம். இதை வந்து மாடலை வச்சுட்டு அவங்கள மாற்றி எழுத வைக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.